Welcome to SSC Max Academy Current Affairs series of April month. Okay, Current Affairs of 1st April 2024. First question பார்க்கலாம். The gross non-performing asset GNPA of the Indian banking system is to increase by 2.1% as per report by CARE ratings. Okay, so when is a loan considered NPA அப்படின்னு கேட்டிருக்காங்க. Non-performing asset எப்போ கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு. First, it is a report by CARE ratings. Okay, so எப்பவுமே வந்து இந்த NPA, NNPA, GNPA, okay, gross NPA and net NPA வந்து எக்கனாமி சர்வேல தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த எக்கனாமி சர்வே இந்த இயர் இல்லை. இந்த எக்கனாமி சர்வே லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா GNPA வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த CARE ரேட்டிங்ஸ் அப்படின்றவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க 2.1% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எப்போ வந்து என்பிஏவா கன்சிடர் பண்ணுவாங்க பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் ஓவர் டியூ ஃபார் 90 days. ஓகே, ஸோ 90 days வந்து நம்ம அதை ரீபே பண்ண ஸ்டார்ட் பண்ணல, நம்ம நிறுத்தியிருக்கோம் அப்படின்னா they will consider this as NPA. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. Recently, the Ministry of Housing and Urban Affairs has sanctioned 39 sewage treatment plants under the Atal Mission for Regeneration and Urban Transformation, that is AMRUT. Okay, so in the AMRUT scheme alongside the river, எந்த ரிவர் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ எந்த ரிவர் பார்த்தீங்கன்னா மியூசி ரிவர். ஓகே, மியூசி ரிவர் சொல்லுவோம். ஸோ இந்த கர்நாடகா சைடு இருக்கும் இந்த துங்கபத்ரா இதெல்லாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்தியன் பேர் சிக்கி சுமித் crashed out of Spain Masters 2024 after getting defeated by Rivaldi Mentari of Indonesia. Okay, so next பாருங்க. Recently, Election Commission of India's ஒரு application இருக்கு. Application has received over 79,000 complaint since the announcement of general election 2024. Okay, so ஒரு application இருக்கு. So இந்த applicationல வந்து 79,000 complaints regarding this model code of conduct. Okay, so இதை பத்தி வருது. ஸோ இது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுக்கறதா இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். அந்த அப்ளிகேஷன் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க, சி விஜித். நெக்ஸ்ட் பாருங்க. The Kambam Valley of Dash State, that is Tamil Nadu, produces up to 85% of GI tagged பன்னீர் திராட்சை. ஓகே, ப்ரொடக்ஷன் இன் த கண்ட்ரி. ஸோ பன்னீர் திராட்சைக்கு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. இட் பிலாங்ஸ் டு கம்பம் வேலி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ரெசிடென்ஷியல் என்வலப் டிரான்ஸ்மிட்டர் வேல்யூ, தட் இஸ் RETV, இஸ் அ மெட்ரிக் மெஷர்மெண்ட் ஹீட் டிரான்ஸ்ஃபர் த்ரூ அ பில்டிங் என்வலப் இன்ட்ரடியூஸ்டு பை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க, ஈகோனிவாஸ் சம்ஹிதா. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்து மெஷர் பண்ணுறது. ஒரு பில்டிங் இருக்குல்ல, அது ஹவு மச், இப்போ கிரீன் பில்டிங்லாம் பில்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்காக தான் இதை கொண்டு வந்தாங்க. தட் இஸ் ரெசிடென்ஷியல் என்வலப் டிரான்ஸ்மிட்டன்ஸ் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த வேல்யூ வந்து இட் மெஷர் த ஹீட் டிரான்ஸ்ஃபர். சரிங்களா? ஸோ ஃபார் திஸ் கிரீன் பில்டிங்ஸ் ஆர் எவ்வளோ தூரம் வந்து கிரீன் பில்டிங்ஸாக இருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது ஒரு பில்டிங் அப்படின்றது பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. Scientists have reported that Earth was hit by solar flare strong enough to ionize part of Earth atmosphere. Okay, so ஒரு சோலார் ஃபிளேர் இருக்கு, நம்மளுக்கு தெரியும். சன்ல இருந்து வர ரேடியேஷன் தான் சோலார் ஃபிளேர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட மேக்னட்டோஸ்பியர் வந்து இதை வந்து தடுத்து இருக்கும். ஸோ மேக்னட்டோஸ்பியர்ல ஹிட் பண்ணோம், ஆனாலும் இட் அஃபெக்ட்ஸ் அயனோஸ்பியர். ஓகே, அயனோஸ்பியர்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அயான்ஸ் எல்லாமே இது அயனைஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ அப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபிளார் வந்திருக்கு. அந்த ஃபிளாரோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க, எக்ஸ் கிளாஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியா லான்ச்ட் அ நியூ டேட்டாபேஸ் டிசைன் டு ரெக்கார்ட் அ கிரைம் அகெயின்ஸ்ட் டேஷ் அட் த செகண்ட் மீட்டிங் ஆஃப் த இந்தியா லெட் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்தியாவோட தீம் தான் இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு கிரைம் அகெயின்ஸ்ட் UN பீஸ் கீப்பர்ஸ். ஓகே, ஸோ இது என்னென்னலாம் கிரைம்ஸ் வந்து இவங்களுக்காக பண்றாங்க. ஸோ UN பீஸ் கீப்பர்ஸ் தெரியும், நம்மளுக்கு தெரியும். ஒரு கண்ட்ரியும் யூஎன்க்கு வந்து தே வில் ப்ரொவைட் தேர் ஃபோர்ஸஸ் அஸ் பீஸ் கீப்பர்ஸ். எந்தெந்த நாட்டிலலாம் கலவரம் இருக்கோ, ப்ராப்ளம் இருக்கோ, வார் இருக்கோ, ஸோ அங்கே வந்து தே வில் இன்ஸ்டால் திஸ் UN பீஸ் கீப்பர்ஸ். ஓகே, ஸோ இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் 40 countries. ஓகே, ஸோ முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்தியா, பங்களாதேஷ்,
ஈஜிப்த், பிரான்ஸ், மொரோக்கோ, நேபாள் இவங்கெல்லாம் வந்து கோ சேர்ஸா இருக்காங்க. ஒரு 40 countries இதுல இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, scientists have discovered a new species of lizard named Nemaspis van Gogh. ஓகே, ஸோ எதுக்கு இந்த பெயர் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா டச் போஸ்ட் இம்ப்ரெஷனிஸ்ட் பெயிண்டர் வான் கோக். ஓகே, ஸோ எங்க டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் தான் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பீஷீஸ். நெக்ஸ்ட், the decision support system 2.0 version will start working from September 2024. The system is used to identify and forecast sources of pollution. Okay, so that is the decision support system 2.0. Okay, ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வந்து பொல்யூஷனுக்கு சோர்ஸ் ஓகே அப்படின்னு பார்ப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில வின்டர் டைம்ல ஹெவி பொல்யூட்டடா இருக்கு. ஸோ அதனால இப்பவே ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ செப்டம்பர் 2024 இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. சோர்சஸ் ஆஃப் பொல்யூஷன் என்னென்ன. ஓகே, ஸோ டெல்லி பக்கத்துல இருக்க வில்லேஜஸ்ல வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டபிள் பர்னிங், ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் சோர்சஸ் இருக்கு. இதனால பொல்யூஷன் வருதா? ஸோ இது வந்து கொஞ்சம் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் எல்லாருமே இதை ஸ்டாப் பண்ணதான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டபிள் பர்னிங் கான்ட்ரிபியூட் லெஸ் டு த டெல்லி பொல்யூஷன். நெக்ஸ்ட் அங்கே வெஹிகுலர் பொல்யூஷன் தான் நல்லா இருக்கு, அதிகமாக இருக்கு. வெஹிகுலர் பொல்யூஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் லெவல் ஓசோன் வந்து அதிகமாக. ஓகே, ஸோ சல்ஃபர் கண்டென்ட் எமிட்டட் பை த வெஹிக்கல்ஸ். ஓகே, ஸோ அது அதிகமாக இருக்கு. ஸோ இது என்னென்னலாம் சோர்ஸ் ஆஃப் பொல்யூஷன் பார்க்கறதுக்கு தான் த டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் 2.0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் current affairs of 2nd April 2024. Okay, so first பாருங்க, who among the following won the Miami Open 2024 championship in the double category? Okay, so that is Bopana and Ebden. இவங்க ரெண்டு பேர் தான் வின் பண்ணியிருக்காங்க. Next, the closing ceremony of International Year of Millet was organized by the FAO, that is Food and Agriculture Organization, at headquarters in ரோம்ல தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ 2023 வந்து இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. தீம் கொண்டு வந்தாங்க FAO. ஓகே, ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ வந்து மில்லட் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் இந்த மில்லட்ஸ் பத்தி அவேர்னஸ் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ மில்லட்டுங்கிறது என்ன, கிளைமேட் ரெசிலியன்ட் கிராப்பு, குளூட்டன் ஃப்ரீ, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இந்தியா வந்து மில்லட் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த இயர் வந்து க்ளோசிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா க்ளோசிங் செரமனி ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ FAO ஹெட் குவார்ட்டர்ஸில். FAO ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு? ரோமில் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, நேம் த METOC, தட் இஸ் மெட்ரலாஜிக்கல் அண்ட் ஓஷனோகிராஃபிக் செமினார் ஆர்கனைஸ்டு பை SNOM அண்ட் INMAC as a part of World Meteorological Day celebration. ஓகே, ஸோ March 28 தான் மெட்ரலாஜிக்கல் டே. ஸோ அப்போ வந்து இந்த செமினார் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இந்த செமினாரோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, மேகாயான் 2024. ஓகே, ஸோ வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க பாருங்க, 23 செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த செமினார் கண்டக்ட் பண்ணது March 28 வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். The Dash Founders Day of Indian Institute of Public Administration, okay, was addressed by Vice President of India Sri Jagdeep Dhankar on March 29, 2024. Okay, எத்தனாவதுன்னு கேட்குறாங்க? 70th Founders Day. Okay, இதோட டிரெக்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் திரிபாதி தான் இதோட டிரெக்டர் ஜெனரல். நெக்ஸ்ட் பாருங்க, நேம் த அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் who was recently conferred upon with பாரத் ரத்னா போஸ்துமஸ்லி பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி மர்மு. ஓகே, ஸோ பாரத் ரத்னா வந்து ஒரு சில பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து இந்த இயர் கொடுத்தாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் போஸ்துமஸ்லி யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா MS சுவாமிநாதன் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேற யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா LK அத்வானி, PV நரசிம்மராவ் அண்ட் சௌத்ரி சரண் சிங் அண்ட் கர்பூரி தாக்கூர். ஓகே, ஸோ இவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, name the Chinese smartphone company that debuted in the electric vehicle sector by launching its first EV electric vehicle SU7. Okay, Xiaomi தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதே ஒரு ஸ்மார்ட் போன் கம்பெனி தானே. அவங்க வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல் கார் ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்ல விட்டுருக்காங்க.
ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,15,900 யுவான், அதுலேருந்து 3 lakh யுவான் வரைக்கும் வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். The International Myeloma Foundation IMF observe multiple myeloma awareness month 2024 in March. ஓகே, ஸோ இது வந்து டைப் ஆஃப் பிளட் கேன்சர். இது வந்து ரொம்ப ரேரஸ்ட் கேன்சர், ஆனால் வந்து மார்டாலிட்டி ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த கேன்சருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் இந்த மல்டிபிள் மைலோமா அவேர்னஸ் மந்த் வந்து மார்ச்ல வந்து இவங்க கண்டக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட், ரீசென்ட்லி த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அஃபேர்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் நியூ ரூல்ஸ் under the plastic waste management rules 2024. okay, this is rules. okay, so rules amend பண்ணி புது rules கொடுக்கறாங்க. so thereby amending plastic waste management rules. எப்போ வந்தது plastic waste management rules? 2016. ஓகேங்களா? so இதை வந்து amend பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா புதுசா கொண்டு வராங்க. so இதுல வந்து புதுசா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இட் நாட் ஒன்லி டிகிரேட் பயாலஜிக்கல் ப்ராசஸ் மூலியமா டிகிரேட் பண்ணல. ஓகே, இந்த பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக், அது இல்லாம மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து விடவே விடாது. நோ மைக்ரோ பிளாஸ்டிக் வில் பி ஃபவுண்ட் ஆஃப்டர் யூசிங் திஸ் பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸால நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ ஃபிஷ்ஷஸ்லாம் அதை வந்து கடல்ல வந்து அது சாப்பிட்றதுனால ஸோ அப்படியே இந்த ஈகோசிஸ்டம் அப்படியே நம்ம அதை சாப்பிட்றோம், நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இதை தான் அமெண்ட் பண்ணி நியூவா பயோடிகிரேடபிள் பத்தி போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, MEA recently rescued 250 Indians from Cambodia who were victims of cyber slavery. சைபர் ஸ்லேவரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, they will do cyber attack. ஆனா யாரோ ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து அந்த சைபர் அட்டாக் வந்து பண்ண சொல்லுவாங்க. நீங்க வந்து இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 250 இந்தியன்ஸ் வந்து கம்போடியாவில் வந்து இந்த சைபர் ஸ்லேவரியில இருந்திருக்காங்க, அவங்கள ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ரீசென்ட்லி இஷ்யூ ஆஃப் த ஐலண்ட் டிஸ்பியூட் ஆஃப் கச்சத்தீவு ஐலண்ட் reignited as the general election were closing by. Where is the disputed island located? Okay, ஸோ இந்த ஐலண்ட் பார்த்தீங்கன்னா பால் ஸ்ட்ரெயிட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து டிஎம்கே கவர்மெண்ட் அலாங் வித் காங்கிரஸ் கவர்மெண்ட் அட் சென்டர் இவங்க வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துட்டாங்க. கச்சத்தீவு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். இப்போ ஏன் இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஜேபி பார்ட்டியில அண்ணாமலை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் கேட்டு ஆர்டி அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ எதை பேஸ் பண்ணி வந்து எப்படி கொடுத்துருக்காங்க இதை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால தான் இப்போ நியூஸ்ல வந்து இது வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் April 3, 2024. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட், நேம் த இந்தியன் வெயிட் லிஃப்டர் ஹூ ஃபினிஷ்ட் third in the group B of IWF World Cup, therefore qualifying for the Paris Olympics. Okay, so Mirabai Chanu. Next, recently Dash has added 18 new sites to the list of Global Geopark Network, taking the number of sites to 213. இந்த Global Geopark Network அப்படின்னு கொடுக்குறாங்க. யாருன்னா யுனெஸ்கோ தான். சரிங்களா? ஸோ இதுல 18 நியூ சைட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூ ஜியோ பார்க்ஸ் எந்தெந்த கண்ட்ரில இருக்குன்னா, பிரேசில், சைனா, டென்மார்க், கிரீஸ், இந்த மாதிரி கிரைட்டீரியால இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், நேம் த ஃபேமஸ் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் தட் கம்ப்ளீட் 100 years on March 30, 2024. ஸோ வைக்கம் சத்யாகிரகா ஃபர்ஸ்ட் டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட், காஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கேரளால நடக்கும். இதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். இட் கம்ப்ளீட் 100 years. So next question, Dash is to develop rice varieties with low methane emission, thereby transforming and strengthening the rice-based agri-food system in the South Asia region. Okay, so methane emission வந்து agricultural fieldல அதுவும் ரைஸ் நம்ம கல்டிவேட் பண்ற இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ மீத்தேன் எமிஷனும் நம்ம கம்மி பண்ணணும். அதனால ரைஸ் வெரைட்டிஸ் வித் லோ மீத்தேன் எமிஷன் வந்து என்ன பண்றாங்க, டெவலப் பண்றாங்க. யாரு டெவலப் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அண்ட் சவுத் ஏஷியா ரீஜனல் சென்டர் IRRI அண்ட் ISARC இவங்க தான் டெவலப் பண்றாங்க. நெக்ஸ்ட், நேம் த அப்ளிகேஷன் லான்ச்டு பை த இந்தியன் நேவி
to disseminate weather related information and forecast. Okay, so இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா. இப்போ நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா மெகாயான் 2024 அந்த செமினார் நடந்ததுல, ஸோ அதில் தான் என்ன பண்ணுவாங்க இந்த இந்திரா அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் வெதர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நேம் த ஆர்கனைசேஷன் தட் ரீசென்ட்லி ஸ்டேட்டட் தட் many countries are yet to fully implement its requirement aimed at preventing misuse of virtual assets and virtual asset service providers. Okay, the virtual assets and virtual service providers. So Interpol, UNICEF இந்த அசெட்ஸ்ன்னு பேசுறாங்க. அப்ப கண்டிப்பா இது மணி லாண்டரிங் இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இருக்கும். யாருன்னு பாத்தீங்கன்னா FATF தான். ஓகே, ஃபினான்ஷியல் டாஸ்க் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரீஸ்ல எப்படி மணி லாண்டரிங் இருக்கு, அது வந்து எப்படி அந்த மணியை வந்து டெரரிசம்க்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு வாட்ச் டாக் மாதிரி இவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அஸ் பர் த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் ரிப்போர்ட் சப்மிட்டட் டு யாருக்கு சப்மிட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பாருங்க, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் இருக்கு, என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி இருக்கு, IUCN இருக்கு, WWF இருக்கு. கண்டிப்பா CPCB வந்து NGTக்கு தான் சப்மிட் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் ஆல்சோ வரலாம், ஆனால் NGTக்கு தான் they will submit the report. என்ன அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20% of the funds of the environment protection charge and environment compensation, okay, collected for the mitigation air pollution in Delhi have been utilized by CPCB. Okay, so government is collecting fund for this மிட்டிகேட்டிங் ஏர் பொல்யூஷன் சொல்லிட்டு இவங்க வந்து நிறைய ஃபண்ட் கலெக்ட் பண்றாங்க. ஓகே, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் சார்ஜ் இதெல்லாம் இதுல 20% மட்டும் தான் CPCB வந்து யூட்டிலைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கு சப்மிட் பண்ணாங்கன்னா NGT, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுக்கு தான் சப்மிட் பண்ணியிருக்காங்க. நேம் த சைக்ளோன் தட் ரீசென்ட்லி ஹிட் மடகாஸ்கர் கில்லிங் 18 people and displacing thousands. ஓகே, மடகாஸ்கர்ல ரீசெண்டா ஒரு சைக்ளோன் வந்துச்சு. ஸோ வந்து ரொம்ப டிவாஸ்டேட்டிங் எஃபெக்ட்ஸ் வந்து இது கொடுத்துருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்ஃபாலு இந்த மாதிரி நிறைய அந்த கண்ட்ரியில நடந்திருக்கு. அந்த சைக்ளோன் பேரு கமானே. ஸோ நெக்ஸ்ட், நேம் த ட்ரீ தட் ஸ்டோர் வாட்டர் இன் சம்மர் as per indigenous knowledge of particularly vulnerable tribals, Gonda Reddy tribe of Andhra Pradesh. So இதுல இருக்க first question, Gonda Reddy tribe, Andhra Pradesh. Okay, ஸோ இவங்க வந்து எங்க வந்து செட்டில் ஆகியிருப்பாங்க, தே ஆர் PVTG. டோட்டலா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 75 PVTG இருக்காங்க. இது வந்து கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. டோட்டலா 75 PVTG இருக்காங்க. ஸோ அந்த அந்த ட்ரீ பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் இந்தியன் லாரல் ட்ரீ தான் அந்த ட்ரீ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நேம் த ட்ரீ தட் ஸ்டோர்ஸ் வாட்டர் இன் சம்மர் as per the indigenous knowledge of PVTG, Gonda Reddy tribe of Andhra Pradesh. So same Indian laurel tree. Thank you.